காலை உணவு திட்டத்தை சத்துணவு தயாரிக்கும் பணியாளர்களிடமே ஒப்படைத்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நிலை வரும் என்ற காரணத்தினாலேயே காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் தமிழக அரசு ஒப்படைத்து இருப்பதாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சத்துணவு திட்டத்தில் சுமார் 63,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும், சத்துணவு திட்டத்தில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், காலை உணவு திட்டத்தை சத்துணவு திட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு இடையே செய்தியாளர்களை சந்தித்த சங்க நிர்வாகிகள், தமிழக பள்ளி கல்வித்துறையின் கீழ் அனைத்து பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அந்த திட்டத்தை தனியாரிடம் தமிழக அரசு ஒப்பந்தம் கொடுத்திருப்பதால் பாதுகாப்பான உணவு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்காது என சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாணவர்களுக்கு பாதுகாப்பான காலை சிற்றுண்டி உணவு வழங்க வேண்டும் என்று அரசு நினைத்தால் அந்த திட்டத்தை சத்துணவு பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவின்படி இன்று 29 காலை 10 மணி முதல் 30/1/25 காலை 10 மணி வரை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெறுகின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் மத்திய எண் 313 திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு ஊழியர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை ஒழித்து முறையான காலமுறை ஊதியமும் ஓய்வூதியமும் பணிக்கொடையும் காலிப்பணியிடங்களை நிரப்புவதாகவும் கூறினார்கள். ஆனால் இன்று 4 வருடங்கள் ஆகியும் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் என்பது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முறையான காலமுறை ஊதியத்தையும் ஓய்வூதியம் ரூபாய் 9,000 அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தையும் பணிக்கொடை ரூபாய் 5 லட்சத்தையும் அதேபோன்று இன்று 8,997 சமையல் உதவியாளர்களை கல்வி தகுதியின் அடிப்படையில் நிரப்புவதாக ஒரு 95 அரசாணையை அறிவித்துள்ளார்கள். அந்த 95 அரசாணையை ரத்து செய்து தொகுப்பூதியத்தை அறவே ஒழித்து முறையான காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தவும் 63,000க்கும் மேற்பட்ட காலிப்பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்பிடவும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடமே அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களிடம் கொடுத்து அதை அமுல்படுத்தவும், அதே போன்று ஒரு விலைவாசி ஏறிவரும் விலைவாசி உயர்வுக்கேற்ப ஒரு குழந்தைக்கு உணவு மானியத்தை ரூபாய் 5ஆக உயர்த்தி கொடுக்கவும் இந்த 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெறுகின்றது. திட்டத்தை 41 வருஷமா சத்துணவு ஊழியர்கள் மதிய உணவு திட்டத்தில் பணியாற்றி அந்த குழந்தைகளுக்கு தாயன்போடு நாங்கள் சுவையாகவும் அதே நேரத்தில் சூடாகவும் அவர்களுக்கு கொடுக்கிறோம். வெளி முகவர்களிடம் கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது இருக்காது. இன்னைக்கு எங்களை பல விதத்தில் ஆய்வு செய்கிறார்கள் அதிகாரிகள். காலை உணவில் ஆய்வு என்பது கிடையாது. எங்களிடம் முறையான பதிவேடுகள் இருக்கின்றது. ஆகவே எங்கள்கிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளும் இருப்பதால் சத்துணவு ஊழியர்களிடம் கொடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளின்படி சத்துணவு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் விரைவில் கூட உள்ள பேரவை கூட்டத்தொடரில் சத்துணவு ஊழியர்களுக்கான காலமுறை ஊதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.